ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நேற்றைய 17வது பாசுரத்தில் கோபிகைகள் ஸ்ரீ கிருஷ்ணனை எழுப்புகிறார்கள். அந்த காலத்திலே ஸ்ரீ கிருஷ்ணன் எழுந்திருக்கவில்லை. பக்கத்து கட்டில் பலராமன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது கோபிகைகளுக்கு பலராமனை பற்றி கண்ணனை பெற்றுவிடலாம் என்று தோன்றி, செம்பொற் கடலடி செல்வா பலதேவா என்று பலராமனின் பெருமைகளை கூறி சிறப்புகளை கூறி, உனக்கு பரதந்திரனாய் உனது தம்பியான ஸ்ரீ கிருஷ்ணனும் அவனுக்கு பரதந்திரனாய் அவனுடைய படுக்கையாயிருக்கும் நீயும் எழுந்தருளி எங்களை அனுகிரகிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அப்பொழுதும் பலராமன் எழுந்திருக்கவில்லை, ஸ்ரீ கிருஷ்ணனும் எழுந்திருக்கவில்லை. கல்யாணத்தில் திருமங்கல்ய தாரணம் மறந்துவிடுவது என்பது எப்படி கூடாதோ அப்படி பகவானை பற்றும் பொழுது பிராட்டியை முன்னிடுவது என்பதை விட்டுவிடக்கூடாது. பிராட்டியை புருஷகாரமாக பற்றுவது என்பது மிக மிக முக்கியமானது. பக்கத்தில் பிராட்டி இல்லாத பொழுது நம்பி மூத்த பிரானை பற்றி பெருமாளை பகவானிடம் காரியம் கொள்வது என்பது கூடும். இந்த அவதாரத்திலே நப்பினை பிராட்டி பகவானுக்கு பிரதான மகிழ்ச்சியாய் இருக்கிறாள். நப்பினை பிராட்டி கண்ணனோடு திருப்பள்ளி அறையிலே திருக்கண் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவளை விட்டுவிட்டு பலராமனை முன்னிடுவது என்பது உச்சிதமில்லை என்பது கோபிகைகளுக்கு படுகிறது. அப்பொழுது உந்துமத கலிற்ற நோடாத தோல்வலியன் என்கிற பாசுரத்திலே நப்பினை பிராட்டியை எழுப்பி கைகளிலே உள்ள வலைகள் கலந்து சப்திக்கும்படி எழுந்தருளி கதவை திறந்து எங்களை அனுகிரகிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.